Hello students, welcome back to my channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 7th September shift 2 இதுல நடந்த மேக்ஸ் क्वेश्चन தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ஷிஃப்ட்லாம் நம்ம சேனல்ல சால்வ் பண்ணிருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு இத பாருங்க. ஓகேவா? ஏன்னா அதுல ஒரு சில பேசிக்ஸ் சொல்லிருப்பேன். அதை வந்து இங்க டைரக்டா போட்டுட்டு போயிடும். அதனால வந்து நீங்க அந்த பேசிக்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்து பாருங்க. அப்பதான் ஒரு சில ஃபார்முலாஸ் வந்து நம்ம முன்னாடியே சொல்லிருப்போம். அதுதான் இங்க யூஸ் பண்ணுவோம். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க. அதுக்கப்புறம் ரீசெண்டாக நம்ம சேனலில் ஒரு சில முக்கியமான வீடியோஸ் அப்படிங்கிறது போட்டிருக்கோம். இப்போ இந்த 2025 சிஜிஎல் எப்படி ஃபோக்கஸ் பண்ணலாம், அதில் என்னென்ன புக்ஸ் ஃபாலோ பண்ணலாம், அப்புறம் வந்து அதில் ஜென்ரல் அவேர்னஸ் பேஸ் பண்ணி நம்ம எப்படி இப்போ ஆப்டிடியூடுக்கு போட்டிருக்கோமோ அதே மாதிரி ஜிஎஸ்க்கும் பாலிட்டிக் 3 வீடியோ போட்டிருக்கோம். ஓகே, அதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம சம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த லீஸ்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஃபார் விச் 5, 7 x716 is divisible by 9. 9 ஓட divisibility ரூல் என்னது? எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணா 9 ஆல divisible ஆகணும். ஓகே, இப்போ எல்லா நம்பரையும் ப்ளஸ் பண்ணா என்ன வருது? 5 + 7 12, 12 + 7 19, 20 26. 26 கூட எந்த மினிமம் வேல்யூவை ப்ளஸ் பண்ணா 9 வரும்? ஓகே, இப்போ 9 டேபிள்ல 9 18 27. இப்போ 27 வரணும், எவ்வளோ ப்ளஸ் பண்ணா போதும்? 1 ப்ளஸ் பண்ணாலே போதுமா? 27 வந்துருமா? இப்போ ஆன்சர் வந்து 1. அடுத்த கொஸ்டின், ABCD is the two parallel chords. ஓகே, ரெண்டு parallel chord இருக்கு. ஓகே, ஒன்று AB, இன்னொன்று வந்து CD. ஓகே, இப்போ சென்டர் பாயிண்ட் O, the distance between the two chords is 21 cm. ஓகே, ரெண்டு கார்டுக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 21 cm அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் இதோட லென்த், ஏபியோட லென்த் வந்து 24 cm. ஓகேவா? அப்போ சென்டர் பாயிண்ட் கூட கனெக்ட் ஆகிறதுனால இது ஈக்குவலா பிரிஞ்சிருக்கும். இப்போ இங்கே 12 இங்கே 12 அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்தது 18 சென்டிமீட்டர் அப்படின்னா இங்கே 9 இங்கே 9 அப்படின்னு சொல்லி பிரிஞ்சிருக்குமா? ஓகே, இப்போ இதோட ரேடியஸ் எங்கே இருக்கும்? இந்த லைன் வந்து ரேடியஸ், அதே மாதிரி இந்த லைனும் ரேடியஸ். ஓகே, இப்போ இது என்ன ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நமக்கு தெரிஞ்ச ட்ரிப்ளெட் அப்படிங்கிறது 3 4 5. ஓகே, இது கூட காமனாக ஒரு நம்பரை மல்டிபிள் பண்ணிங்கன்னா அதுவும் நமக்கு ட்ரிப்ளெட் தான். ஓகே, இப்போ இங்கே என்ன இருக்குது? 12 9 இருக்குது. இது வர மாதிரி பண்ணோம்னா இன்டூ 3 பண்ணலாம். ஓகே, இன்டூ 3 பண்ணால் என்ன வரும்? 12, சரி, இன்டூ 3 பண்ணால் 3 × 3 9, 3 × 4 12, 3 × 5 15. ஓகே, இப்போ இது ஒரு ட்ரிப்ளெட். 9 12 15 இது வந்து ஒரு ட்ரிப்ளெட். ஓகே, இப்போ ஆறுக்கு பதிலாக நம்ம என்ன வேல்யூ போடலாம் அப்படின்னா 15 போட்டால் இங்கே என்ன வரணும்? ட்ரிப்ளெட் படி இந்த லைனில் வந்து இங்கே 12 15 அப்படின்னா இங்கே 9 வரணும். அதே மாதிரி இப்போ கீழே இங்கே 9 இருக்குது. இப்போ இங்கே 15 போட்டால் இங்கே என்ன வரணும்? 12 வரணும். இப்போ 12 + 9 எவ்வளோ? 21 வருதா? அப்போ கண்டிப்பாக ரேடியஸ் என்னவாக தான் இருந்திருக்கும்? 15 தான் இருந்திருக்கும். ஓகே, ட்ரிப்ளெட் படி நமக்கு 15 சென்டிமீட்டர். ஓகே, அடுத்த கொஸ்டின், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் K. இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னா என்னது? A1/A2 = B1/B2 = C1/C2. ஓகே, இந்த கொஸ்டின் நம்ம நிறைய தடவை சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகே, அதே மாடல் தான். 4/5 + 12/K = 36/45. ஓகேவா? இப்போ இதுலேருந்து என்ன வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் K. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்தாலே போதுமா? இப்போ இது 1 3. அப்போ K-ஓட வேல்யூ 15. ஓகே, அடுத்த கொஸ்டின், MN are respectively the center of the circles, radius 12 cm 18 cm. QR is the common tangent. MN = 16 cm. அப்போ இது என்னது? டைரக்ட் காமன் டேஞ்சன்ட்டா? ஓகே, டைரக்ட் காமன் டேஞ்சன்ட் அப்படின்னா அதோட ஃபார்முலா என்னது? √d² - r1 - r2 the whole square. ஓகே, d அப்படிங்கிறது என்னது? டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 16 சென்டிமீட்டர். MN-ஓட லென்த் வந்து 16 சென்டிமீட்டர். இப்போ இங்கே 16 ஸ்கொயர் போட்டுக்கலாம். 256 மைனஸ் r1 - r2. ரெண்டு ரேடியஸோட டிஃபரன்ஸ் எவ்வளோ? 4. அப்போ 4 ஸ்கொயர் என்ன வரும்? 4 ஸ்கொயர் 16. அப்போ 240 அப்படின்னு வரும்.
240 எப்படி பிரிக்கலாம்னா 16 into 15 அப்படின்னு பிரிக்கலாம். 16 வந்து 4 ஓட ஸ்கொயர். அப்போ ஆன்சர் வந்து 4√15 இருக்கும். அடுத்த கொஸ்டின், the number of years in which the production of bikes of type C is less than the average production of type A bikes over the years. அப்போ ஆவரேஜ் A ஓட ஆவரேஜ் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். 157, 194, 271, 290. இப்போ ப்ளஸ் பண்ண எவ்வளோ வரும்? 11, 12, 10, 15, 24, 31, 3, 4, 5, 9, 912. 912 எத்தனை வருஷம்? 4 வருஷம். இப்போ டிவைடட் பை 4 போட்டோன்னா எவ்வளோ வரும்? 2, again 2, remaining 3, 8, 228 வருது. ஓகே, இப்போ இந்த ஆவரேஜ் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஏவை விட சியில் எவ்வளோ இது கம்மியாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது ஆப்ஷன் வந்து தப்பாக இருக்குது. இது எதுவுமே பர்சன்டேஜ் கிடையாது, வேல்யூஸ். எத்தனை வேல்யூன்னு தான் கேட்குறாங்க. இங்கே கேட்கும்போது என்ன நம்பர் ஆஃப் இயர்ஸ்ன்னு தான் கேட்டிருக்காங்க, பர்சன்டேஜ் கேட்கல. இப்போ டைப் சிங்கிறது 228 எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னா 227, 228 கம்மியாக இருக்குது. அப்புறம் 213 இதோட கம்மியாக இருக்குது. அப்போ 2 வருஷம் வந்து கம்மியாக இருக்குது. இதோட ஆவரேஜ் ஏவோட ஆவரேஜை விட சியில் 2 வேல்யூ கம்மியாக இருக்குது. அடுத்தது A equal to x cos theta plus y sin theta. அடுத்து B equal to x sin theta minus y cos theta. ஓகேவா? இது வந்து ஒரு கான்செப்ட். ஓகே, இப்போ இந்த கான்செப்ட் படி இந்த மாதிரி cos theta sin theta ஆர்டர் சேஞ்ச் ஆகி இங்கே இருக்க கோஎஃபிஷியன்ட் சேமாக இருந்ததுன்னா, இங்கே எக்ஸ் ஒய் இருக்குது, இங்கே எக்ஸ் ஒய் இருக்குது, சைன் தீட்டா காஸ் தீட்டா மட்டும்தான் ஆர்டர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்படி இருந்துச்சுன்னா இப்போ இங்கே லெஃப்ட் சைடில் ஏ பின்னு இருக்குல்ல, அது எப்படி எழுதலாம்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு எழுதலாம். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, இங்கே என்ன கோஎஃபிஷியன்ஸ் இருந்தது? ஒரே மாதிரி இருந்ததுல்ல எக்ஸ் ஒய், அது என்னதுன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இதுதான் கண்டிஷன். ஓகேவா? இப்போ அதுபடி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இது ஒரு நார்மலான கொஷின். சால்வ் பண்ண 16 into 5 எவ்வளோ? 80. 80 minus 15, 80 minus 15 வந்து 65. 65 by 16 into 13, 25 by 13. So 5 times 125 by 16. இப்போ இது எப்படி பிரிக்கலாம்? 125, 16 எவ்வளோ டைம்ஸ் வர பாசிபிள் இருக்குது? நியரஸ்ட் வந்து 10 times 160. ஓகே, 7 times போட்டால் 16 into 7, 4, 112. ஓகே, அகைன் 16 போட்டால் 28 வந்துடும். அப்போ 7 times 112, ரிமைனிங் 13. அப்போது 7, 13 by 16. ஓகே, இது ஆன்சர். அடுத்த கொஸ்டின், the total amount of bonus paid by the company. அப்போ போனஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 3.84, 3.68, 3, 2.52, 3.96. ப்ளஸ் பண்ணோம்னா 10, 20, பேலன்ஸ் 2, 10, 21, 30, 1, 2, 3, 4, 5, அப்போ 15, 17. இதோட வேல்யூ 17. அடுத்தது, during the given period approximately what percentage of the total amount of salary paid? total amount of salary எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ 380 இது அப்படியே ப்ளஸ் பண்ணுமா? ஓகே, இது வந்து லாஸ்ட் டிஜிட் அப்படியே ப்ளஸ் பண்ணோம்னா 10, 8, 18, 1, 2, 4, 8, 9, 12, 3, 6, 9, 12, 13, 17, 1728 வருது. இதுதான் வந்து டோட்டல் சேலரி. இதில் 17ங்கிறது எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? ரவுண்ட் ஆஃப் டு த நியரஸ்ட் இன்டிஜர். இப்போ இதில் 1% எவ்வளோ எடுத்தால் எவ்வளோ வரும் அப்படின்னா 17.28 ஒரு 1%. ஓகே, இப்போ இதை நியரஸ்ட் இன்டிஜருக்கு மாற்றினா எவ்வளோ? 17. அப்போது 1% தான் போனஸாக இருந்திருக்கும். ஆன்சர் வந்து 1%. ஓகே, அடுத்த கொஸ்டின், ஹைட் ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர், diameter equal to 28. அப்போ radius வந்து 14 cm. Find the ratio of the total surface area and the curved surface area of a cylinder. இப்போ சிலிண்டரோட total surface area வந்து 2 pi r h plus r.
ரேஷியோ ஆஃப் அதோட CSA 2 pi r h 2 pi r கேன்சல் ஆகிடும். இப்போ h plus r is to h தான். இப்போ h plus r எவ்வளோ 2 ப்ளஸ் பண்ணால் 26, h வந்து 12, 2ஆல் டிவைட் பண்ணோன்னா 13:6. இதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், இந்த கம்பெனி the ratio of men and women is 5:3. ஓகே, men and women வந்து 5:3 இருக்காங்க. இதில் அடிஷ்னலாக உமன் ஆட் பண்ணுறாங்க. ஓகே, உமன் ஆட் பண்ணனால எவ்வளோ உமன் ஆட் பண்ணுறாங்கன்னா 150 உமன் ஆட் பண்ணுறாங்க. அதனால் ரேஷியோ என்ன ஆயிருது அப்படின்னா 4 பார்ட்டாக ஆயிருது. ஓகே, அப்போது மென்னில் எந்த சேஞ்சஸுமே இல்லை, அதனால தான் ரேஷியோ சேமாக இருக்குது. இங்கே 5 இங்கே 5. இங்கே உமன்கிறது 3 இருந்தது, என்ன ஆயிடுச்சு 4 ஆயிடுச்சு. அப்போ ஒரு பார்ட்டு தான் என்னது 150. இப்போ ஹவு மெனி மென் ஆர் எம்ப்ளாய்டு இன் த கம்பெனி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு பார்ட் 150 அப்படின்னா 5 பார்ட் எவ்வளோ இருக்கும் 750 இருக்கும். ஓகே, இதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு. இதில் சி தான் வந்து 90 டிகிரியில் இருக்கு. பிஏபிசி இதில் சி 90 டிகிரியில் இருக்கு. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிஎம் இஸ் பெர்பெண்டிகுலர், சிஎம் இஸ் பெர்பெண்டிகுலர் டு ஏபி. ஏபியோட வேல்யூ வந்து 18 சென்டிமீட்டர், பிஎம்மோட வேல்யூ 6 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி. அப்போ ஏஎம்மோட வேல்யூ என்ன இருக்குன்னா 12 சென்டிமீட்டர் இருக்கு. இப்போ லென்த் ஆஃப் சிஎம். ஓகே, இப்போ இப்படி கேட்டாங்க அப்படின்னா இது ஃபார்மேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிஎம் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏஎம் ஸ்கொயர் இன்ட்டு ஏஎம் ஸ்கொயர் ஏஎம் இன்ட்டு பிஎம். இதுதான் ஃபார்மேட். ஓகே, இந்த மாதிரி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்து பெர்பெண்டிகுலர் லைன் கொடுத்து இந்த வேல்யூ கேட்குறாங்க அப்படின்னா அந்த பெர்பெண்டிகுலர் லைனை ஸ்கொயர் பண்ணிட்டு அது எது ரெண்டை பிரிக்குதோ அதை வந்து நம்ம இன்ட்டு போட்டுக்கலாம். ஓகே, இப்போ சிஎம் ஓட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ சிஎம் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏஎம்மோட வேல்யூ 12, பிஎம்மோட வேல்யூ 6, மல்டிபிள் பண்ணால் 72. இப்போ சிஎம் ஈக்குவல் டு √72. இப்போ √72 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 36 × 2ன்னு பிரிக்கலாம். இதை வந்து 6√2 அப்படின்னு எழுதிக்கலாம். 6√2 சென்டிமீட்டர். இதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், மோட்டார் போட் டேக்ஸ் 18 hours டு கோ இன் டவுன் ஸ்ட்ரீம். ஓகே, டவுன் ஸ்ட்ரீமில் போகிறதுக்கு 18 hours எடுத்துக்குது அண்ட் டேக்ஸ் 13 hours டு ரிட்டர்ன். அப்போ அப் ஸ்ட்ரீமில் போகிறதுக்கு 36 hours எடுத்துக்குது. ஓகேவா, the find the ratio of the speed of the boat and speed of the stream. ஓகே, அப்போ ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் சேம் தானே, டிஸ்டன்ஸ் வந்து சேம். ஓகே, அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்பீடு டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீட் என்னது போட் ஸ்பீட் ப்ளஸ் ஸ்ட்ரீம் ஸ்பீட். இதுதான் வந்து டவுன் ஸ்ட்ரீமோட தான் இருக்கும். ஓகே, இன்ட்டு டவுன் ஸ்ட்ரீமில் போனது எவ்வளோ 18 hours. அடுத்தது அப் ஸ்ட்ரீமில் போனது b minus s into 36. இது மல்டிபிள் பண்ணால் என்ன ஒரு 18b plus 18s equal to 36b minus 36s. ஓகே, அப்போது b ஒரு சைடு s ஒரு சைடு கொண்டு வந்தால் என்ன ஆகும் 38 plus 18 plus 36 அப்படின்னா 54. இங்கே வந்து மைனஸ் ஆகும்போது 18b. இது என்ன ரேஷியோவில் இருக்குது, இது 1, இது 3. ஆன்சர் 3:1. In a rhombus, இந்த கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகே, ராம்பஸில் வந்து PQRS OP equal to OR. இப்போ இங்கேருந்து ஒரு லைன் இப்படி ட்ரா ஆகுது. இதில் ஓன்னு ஒரு லைன் இருக்குது, ஓர்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. இப்போ இதில் ஓபியும் ஓஆரும் ஈக்குவலாக இருக்குது. ஓகே, அப்போது வாட் இஸ் த டிகிரி ஆஃப் SOQ? இப்போ SOQங்கிறது இப்படி வந்திருக்கும். ஓகேவா, இந்த டயகனல் வந்து இந்த டயகனலை ஈக்குவலாக தான் கட் பண்ணும். அப்போ இந்த பாயிண்ட்டில் தான் வந்திருக்கும். இப்போ இந்த பாயிண்ட் என்ன டிகிரி இருந்திருக்கும் 180 டிகிரி இருந்திருக்கும். SOQ வந்து 180 டிகிரி. ஏன்னா ஸ்ட்ரெயிட் லைனாக தான் இருக்க முடியும் டயகனல். அது இல்லாமல் அது வந்து மிடில் பாயிண்ட். OP ஈக்குவல் டு OR அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவல். அப்போ மிடில் தான் இருக்க முடியும் O. அதனால வந்து 180 டிகிரி. அடுத்தது, வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த டோட்டல் டார்கெட்டட் ப்ரொடக்ஷன் ஆஃப் கார்ஸ் இன் 2021 and 22? 21-22ல் டோட்டல் டார்கெட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இங்கே 70, இங்கே 80. அப்படின்னா 150 தான் வந்து டோட்டல் டார்கெட். ஓகே, இதுக்கும் வேறு எந்த வேல்யூக்கு ரேஷியோ எடுக்க சொல்கிறாங்க. 2019லேருந்து 22 வரைக்கும் இருந்த ஆக்சுவல் ப்ரொடெக்ஷனோடது கேட்குறாங்க. அப்போது இங்கே 36, 68, 118, 127 plus 65
127 plus 65 எவ்வளோ வரும் 192. ஓகேவா? இப்போ இதை 3ஆல் டிவைட் பண்ணால் எவ்வளோ 50 64. again 2ஆல் டிவைட் பண்ணால் 25:32. ஓகே, இப்போ இதுதான் ஆன்சராக இருக்கும் 25:32. அடுத்த கொஸ்டின் sin a plus cos a equal to 1/2 √2. இங்கே என்ன இருக்குது? sin power 4 cos power 4 இருக்கு. இப்போ பவர் 4 வர வைக்கணும். நமக்கு தெரிஞ்ச ஐடென்டிட்டி என்ன அப்படின்னா sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னா நம்ம 1ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? இங்கே பவர் 4 இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? இதை எகெயின் ஹோல் ஸ்கொயர் பண்ணலாம். ரெண்டு பக்கமும் ஹோல் ஸ்கொயர் பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆகும்? இது வந்து a plus b the whole square. அப்போது a ஸ்கொயர்னா sin power 4 plus b ஸ்கொயர் அப்படின்னா cos power 4 plus 2 sin ஸ்கொயர் தீட்டா cos ஸ்கொயர் தீட்டா. ஓகே, sin ஸ்கொயர் தீட்டா cos ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 அப்படின்னு வரும். ஓகே, இப்போ இதில் sin பவர் cos பவர் 4 நாம் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த வேல்யூ இங்கே கொண்டு போகணும். அப்போ 1 minus 2 sin ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா? இதுதான் நமக்கு கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ. 1 minus 2 sin ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூன்னு கண்டுபிடிக்கணும். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா sin தீட்டா plus cos தீட்டா ஈக்குவல் டு 1/2 √2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இதை என்ன பண்ணலாம்? இதே அதே மாதிரி ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்? sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா 1 ஆகிடும். ப்ளஸ் 2ab அப்படின்னா 2 sin தீட்டா காஸ் தீட்டா. இந்த பக்கம் ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 1/2 ஸ்கொயர் பண்ணால் 4, √2 ஸ்கொயர் பண்ணால் ரூட். இப்போ ஆன்சர் வந்து 8 அப்படின்னு இருக்கும். அப்போது sin தீட்டா காஸ் தீட்டாவோட வேல்யூ இந்த -1 இந்த பக்கம் போனால் -7/8, 2 இந்த பக்கம் போச்சுன்னா -7/16. இது அப்படியே இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1 minus 2 into 49/256 கேன்சல் பண்ணால் 128. 128 49ல் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 79. இப்போ 79/128 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 8a³ plus b³ plus 27c³ equal to 18abc. ஓகே, இப்போ நமக்கு தெரிஞ்ச கண்டிஷன் என்ன அப்படின்னா a³ plus b³ plus c³ ஓட வேல்யூ 3abcன்னு போட்டுக்கலாம். எப்போ போட முடியும் அப்படின்னா a plus b plus c ஓட வேல்யூ 0வா இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதே மாடலில் இங்கே என்ன இருக்குது? 8³ அப்போது 8a³. அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்னா 2a whole cube அப்படின்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் பியில் எந்த நம்பர்ஸ் இல்லை, இப்போ b³ வச்சுக்கலாம். ப்ளஸ் 27 அப்போது 3c³. அதனால் என்ன வந்திருக்கு? 3 into 2a into b into 3c. இதை மல்டிபிள் பண்ணி பார்த்தா என்ன வரும்? 3 into 3 9, 9 into 2 18 வந்துருச்சா? ஓகே, அப்போது அந்த கண்டிஷன் படி தான் எடுத்துருக்கோம். அப்போ எது ஈக்குவலாக வந்திருக்கும்? 2a plus b plus 3c equal to 0ன்னு வந்திருக்கும். நமக்கு ஆப்ஷனில் b plus 3c இருக்குது. அப்போது 2a அந்த பக்கம் கொண்டு போயிட்டா b plus 3c equal to -2a. ஓகே, இதுதான் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் 490 cos 90 minus theta. இப்போ 90 வந்துச்சு அப்படின்னாலே என்ன பண்ணணும்? அதை வேல்யூ சேஞ்ச் பண்ணணும். இப்போ 4 cos 90 minus thetaவை sin தீட்டான்னு எழுதிக்கலாம். sin 90 plus தீட்டாவை cos தீட்டான்னு மாற்றிக்கலாம். கியூப் இருக்கனால cos cube தீட்டா மைனஸ் 4 90 வந்ததுனால சேஞ்ச் பண்ணோம். இப்போ 90 plus தீட்டா அப்படின்னா cos தீட்டா. அடுத்தது cos cube 90 minus தீட்டா அப்படின்னா sin தீட்டா. இப்போ sin cube தீட்டா. ஓகே, டினாமினேட்டரில் 2 டிவைட் பண்ணணும். ஓகே, இங்கே டிவைடட் பை 2 இருக்குது. அப்போ டிவைட் பண்ண என்ன வரும்? cos 90 plus 4 தீட்டா. ஓகே, அப்போ எந்த குவாட்ரண்ட்டில் வரும் அப்படின்னா இது 90 டிகிரி அப்படின்னா 90 plus தீட்டா இங்கே வரும். இங்கே வந்து சைன் கொசிக்கன் வந்தால் தான் பாசிட்டிவ், மற்றதெல்லாம் நெகட்டிவ். இப்போ காஸ் வந்திருக்கனால மைனஸ் காஸ் 90 வந்திருக்கு. அப்போ சேஞ்ச் பண்ணணும் சைன் 4 தீட்டா. ஓகே, இப்போ நியூமரேட்டரில் 4 sin தீட்டா காஸ் தீட்டா காமனாக இருக்குது. அதை எடுத்துட்டோம்னா ரிமைனிங் காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா பை மைனஸ் sin 4 தீட்டா. ஓகேவா?
இப்போ sin 4 theta. ஓகே, இப்போ இதுக்கு நமக்கு ஃபார்முலாஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். sin 2 thetaவோட ஃபார்முலா வந்து 2 sin theta cos theta. அதுக்கப்புறம் மேலே cos square theta minus sin square theta இருக்கா, இதுக்கு வந்து cos 2 theta. இதுதான் ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலா எப்படி பிரித்தோம் அப்படின்னா, மேலே நியூமரேட்டரில் 4 sin theta cos theta இருக்கா, இந்த 4 வந்து 2 into 2 எழுதிக்கலாம். அப்போ இது என்ன ஆயிடுச்சு, 2 sin theta cos theta எப்படி எழுதலாம், 2 sin theta cos theta sin 2 theta எழுதலாம். அதுக்கப்புறம் cos square theta minus sin square theta cos 2 theta எழுதலாம். கீழே இருக்கிறது என்னது, sin 4 theta. இப்போ sin 4 2 theta னா theta theta எழுதணும். இப்போ 4 theta எப்படி எழுதுவோம், 2 theta 2 theta எழுதுவோம். இப்போ 2 sin 2 theta cos 2 theta. மேலே அதே வேல்யூ தானே இருக்கு, கேன்சல் ஆச்சுன்னா ஆன்சர் -1. அடுத்த கொஸ்டின், an article passing through a two hands the total profit of 40%. ஓகே, இப்போ 100 இருந்தது, ரெண்டு பேர் ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் ரெண்டு பேர்கிட்ட பாஸ் ஆகி ஃபைனலாக எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 140 வந்திருக்கு. அதனால தான் எவ்வளோ பர்சன்டேஜ் கிடச்சிருக்கு, 40%. ஃபர்ஸ்ட் பர்சன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 30% ப்ராஃபிட்டில் விற்கிறார். அப்போ ஒரு 130க்கு சேல் பண்ணியிருப்பார், அதனால 30% ப்ராஃபிட் விற்றுருப்பார். இப்போ அடுத்த பர்சன் எவ்வளோக்கு சேல் பண்ணால் ப்ராஃபிட் கிடைக்கும்னு கேட்குறாங்க, அவரோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க. அப்போது இவர் 130க்கு இந்த பொருளை வாங்கி எவ்வளோக்கு விற்கணும், 140க்கு விற்றா தான் ஓவரால் 140 கிடைக்கும். அப்போ இவர் எவ்வளோக்கு சேல் பண்ணால் 140க்கு சேல் பண்ணணும். அப்போ 130 இருக்கிறத 140க்கு சேல் பண்ணுறாரு அப்படின்னா அப்போ எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் அவருக்கு, 10 rupees ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். இந்த 10 rupees அப்படிங்கிறது 100/13. இப்போ இது 13th டேபிளில் நமக்கு 13 into 7 91 வரும். அப்போ ரிமைனிங் என்னது, 7 times ரிமைனிங் 9 13. இப்போ 7 9/13 தான் வந்து செகண்ட் பர்சனுக்கான ப்ராஃபிட். அடுத்தது a³ + 3a² + 3a = 7. இப்போ இதில் a² + 2a வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ இதில் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன அப்படின்னா, a + b ஹோல் கியூபாக இருந்தால் a³ + b³ + 3a²b + 3ab². ஓகேவா, இது நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. இப்போ இங்கே கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படிங்கிறது பாருங்கள், ஃபஸ்ட்டு a³ இருக்குது. ஓகேவா, வேறு எந்த கியூப் நம்பரும் இல்லை, அப்போ அதை விட்டுடலாம். ரிமைனிங் என்ன இருக்குது, 3a². இந்த ஃபார்முலாவில் 3a²b வரும். கொஸ்டினில் வெறும் 3a² இருக்குது. அடுத்தது 3a இருக்குது. ஓகேவா, இப்போ இந்த ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரி எழுதுவோம். ஃபஸ்ட்டு a³ எந்த சேஞ்சஸும் இல்லை. ஓகே, அடுத்தது 3a² அப்படியே இருக்குது. அப்படின்னா பியோட வேல்யூ என்னவா இருந்திருக்கும், 1 இருந்திருக்குமா. அதே மாதிரி இங்கே செகண்ட் ஒன்லையும் 1² அப்படின்னு போட்டுக்கலாம். இது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்படின்னா b வேல்யூ கண்டிப்பாக என்ன வரணும், இங்கே 1³ வந்துச்சுன்னா நம்ம ஃபார்முலா வந்து a + 1 the whole cube எழுதிக்கலாம். ஓகேவா, இது எப்போ எழுத முடியும், இந்த 7லேருந்து நம்ம ஒரு நம்பரை இந்த பக்கம் பாரோ பண்ணணும். ஓகேவா, அந்த நம்பர் இந்த பக்கம் ப்ளஸில் வரணும். அப்போ இந்த 7 எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 8 - 1 எழுதிக்கலாம். இந்த -1 இந்த பக்கம் வரும்போது +1, அப்போது 1³ வந்து கரெக்டாக வந்துடும் ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரி. ஓகேவா, அப்போது ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், 8. அப்போது a + 1 the whole cube ஓட வேல்யூவை 8ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ a + 1 வேல்யூ என்னது, இது இந்த நம்பரோட கியூப்னா 2³ இப்போ 2. இப்போ a ஓட வேல்யூ வந்து 1. இது அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 1² + 2 × 1. இப்போ 1 + 2 ஆன்சர் வந்து 3. அடுத்த கொஸ்டின், a group of 30 students appeared in a test. Average of 12 students. ஓகே, அதே மாடல் தான், திரும்ப அதே தான் கேட்குறாங்க. 12 × 62 ப்ளஸ் ரிமைனிங் எவ்வளோ பர்சன்ஸ், 18 × 76 divided by 12 + 18. இப்போ ஃபஸ்ட்டு 12 × 62. 12 × 62னா எவ்வளோ வரும், 62 4 126 62 4 4 7 744 18 × 76 44 60 6 7 8 6 1 3 1 3 6 8 7 44 2 1 1 2 2 1 1 2 by 30.
ஓகே ஒரு பாயிண்ட் வச்சோன்னா 211.2/3. 3 டேபிளில் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 7 டைம்ஸ் வரும். அடுத்து 1 இருக்குது, ஒரு 0, 12 வந்து 4 டைம்ஸ், இப்போ 0.4, இப்போ 70.4. அடுத்த கொஸ்டின், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1040 அப்படிங்கிறது என்ன மாறிச்சு, 1230 1.5 இயர்ஸில். இப்போ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது, இதில் ஒரு 60, இப்போ 290 இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கா, 290 190 இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. ஓகே 190 இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது. இன்ட்ரெஸ்ட் வந்து 190, பிரின்சிபல் வந்து 1040, ஆர் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது. நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 1/2 இருக்குது, அதை 3/2 எழுதிக்கலாம், by 100. ஒரு 0 கேன்சல் ஆகிடும். இது 2 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 52. இப்போ 19 into 100 by 52 into 3, இதுதான் ஆரோட வேல்யூ. இது சால்வ் பண்ண ஃபைனல் ஆன்சர் வரும். இது கேன்சல் பண்ண ஃபோர்த் டேபிளில் கேன்சல் பண்ணால் 25, இது 13. இப்போ 19 into 25 by 39. இப்போ 19 into 25 அப்படின்னா எவ்வளோ வரும், 475 வருமா, 475. இதை 39ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1 times 39 remaining 8, 85. 2 times போட்டால் 78 வரும். ஓகே அப்போ ரிமைனிங் 7, 12 7/39%. At the question, 2 candidates contested in the election, 80% of the voters cast their vote. Okay, இப்போ total votes x ன்னு இருந்திருக்கும், அதில் 80% தான் ஓட்டு போட்டிருக்காங்க. ஓகே அப்போ 80% அப்படின்னா இப்போ 4/5 எழுதிக்கலாமா, 80/100 4/5 டேரக்டாக எழுதிக்கலாம். அடுத்தது 5% ஆர் இன்வேலிட், இந்த ஓட்ஸில் 5% இன்வேலிட் அப்படின்னு. அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், 95/100 இருக்குமா, இதை கேன்சல் பண்ண எவ்வளோ வரும், 19/20 இன்டூ. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, the winning candidate got 70% of the vote. அப்போ 2 பேர் தான், ஜெயிச்சவர் வந்து 70%, அப்போ தோத்தவர் எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கியிருப்பாரு, 30%. ஜெயிச்சவர் வந்து எவ்வளோ ஓட்டு எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காரு அப்படின்னா 36,480 வாங்கியிருக்காரு, அதனால தான் அவர் ஜெயிச்சிருக்காரு. அப்போ 2 பேரோட டிஃப்ரென்ஸ் தான் இது 36,480. அப்போ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, 40%. அப்போ 40/100 அப்படின்னா எவ்வளோ எழுதலாம், 2/5 எழுதிக்கலாமா, 2/5 equal to 36,480. ஓகே இப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபோர்த் டேபிளில் கேன்சல் பண்ணோம், 9120. அடுத்து கீழே 2 10 டைம்ஸ் கேன்சல் ஆகிடும். அடுத்தது 19th டேபிளில் 912. ஓகே 19th டேபிளில் வருமா, 19th டேபிளில் 19 into 5னா 95, 4னா 76. So 4 times 76, remaining 15. So 152 வருமா, 19 into 6 இல்லை வராது, 19 into 7, 19 into 8, 2 7 15, 8 times, இப்போ 80 480. 19th டேபிளில் கேன்சல் பண்ணால் அப்போ x equal to 250 into 480. So 25 into 48, 8 into 25 வந்து 200, 4 into 25 வந்து 100. அப்போ 1200 எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 0. அப்போ ஆன்சர் வந்து 1,20,000. Okay, அடுத்த question. If a minimum of 40% marks in a chemistry is required to pursue higher studies in chemistry, how many students will eligible to pursue higher studies in chemistry? கெமிஸ்ட்ரியில் மட்டும் எவ்வளோ பேர் வந்து ஹையர் ஸ்டடீஸ் போக முடியும், ஹையர் ஸ்டடீஸ் போகணும் 40% மார்க் வாங்கியிருக்கணும். 50ல் 40% எவ்வளோ, 20. ஓகேவா, 20 மார்க் வாங்கினவங்க எல்லாருமே வந்து ஹையர் ஸ்டடீஸ் போக எலிஜிபிள். அப்போ யாரெல்லாம் 20க்கு மேலே வாங்கியிருக்காங்க, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 66 ஸ்டூடெண்ட்ஸ். ஆன்சர் வந்து 66. இந்த கீழே இருக்க இந்த பிலோ வேல்யூலாம் எடுக்கக்கூடாது. இது வந்து 20
அண்ட் எபோவ் அப்படின்னா அதுக்கு மேலே வாங்கின 30 40 எல்லாமே இன்க்ளூடட் அப்படின்னு தான் மீனிங். அதனால நம்ம வந்து 66 மட்டும்தான் எடுக்கணும். ஷாப்கீப்பர் அலோஸ் 40% டிஸ்கவுண்ட். இப்போ 100 ருபீஸ்க்கு இருக்க காஸ்ட்டை வந்து என்ன பண்ணுறாரு, 40% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. அப்போது செல்லிங் ப்ரைஸ் என்னவா இருக்குன்னா 60 இருந்திருக்கும். ஓகேவா. அடுத்து என்ன பண்ணுறாங்க, ஃபர்தர் 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்போ இதில் 10% 6, இப்போ 12 வந்து மைனஸ் பண்ணால் எவ்வளோ இருக்கும், ரிமைனிங் 48. அப்போ ஓவராலாக டிஸ்கவுண்ட் எவ்வளோ வந்திருக்கு, 52 கம்மியாக இருக்குது 100லேருந்து. இப்போ ஆன்சர் வந்து 52%. அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின். A pipe can fill by a cistern can filled by a 2 pipes in 8 minutes and 10 minutes. ஏன்னு ஒரு பைப்பு 8 மினிட்ஸில் ஃபில் பண்ணுது, பின்னு ஒரு பைப்பு 10 மினிட்ஸில் ஃபில் பண்ணுது தனித்தனியாக. ஓகேவா. இப்போ பைப்ஸை ஒன்றா ஓப்பன் பண்ணி விடுறாங்க. ஓகே. அப்போது இதோட டோட்டல் ஒர்க் என்னென்னு எடுத்துக்கலாம். இதோட எல்சிஎம் வந்து 40 தான் டோட்டல் ஒர்க்கு. ஓகே. அப்போது 8 மினிட் பண்ணுற ஏ எவ்வளோ ஒர்க் பண்ணோம் அப்படின்னா 5 ஒர்க், பி வந்து 4 ஒர்க். அப்போ 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் 9 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, for certain time but due to obstruction only 5/8 of the full quantity of water flowed through the former pipe and 3/5 of the through to the latter pipe. Okay. However, the obstruction was suddenly removed. The cistern was filled in 3 minutes. அப்போது சிஸ்டன் வந்து அது சரி பண்ணதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தனால வந்து அந்த பைப்ஸ் வந்து 5/8 ஆகவும் 3/5 ஆகவும் குறைஞ்சி ஃபில் பண்ணிட்டு இருக்கு. அந்த அப்ஸ்ட்ரக்ஷனை சரி பண்ணனால 3 நிமிஷத்துல அந்த டேங்க் வந்து ஃபில் ஆகுது ரிமைனிங் பார்ட்டை. அப்போது 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் 9 ஒர்க் பண்ணுவாங்க. 3 மினிட்ஸில் 9 ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா எவ்வளோ ஒர்க் கம்ப்ளீட்டாக இருக்குன்னா 27 ஒர்க் முடிஞ்சிருச்சு. ஓகே. அப்போ இவ்வளோ நேரம் எவ்வளோ ஒர்க் கம்ப்ளீட்டாக இருக்கணும், இதுக்கு முன்னாடி இந்த அப்ஸ்ட்ரக்ஷனை சரி பண்ணுறதுக்கு முன்னாடி 13 ஒர்க் கம்ப்ளீட்டாக இருக்கணும். ஓகேவா. அந்த 13 ஒர்க்கை எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பர்சன் 5 ஒர்க் பண்ணுறவர் அப்ஸ்ட்ரக்ஷன்னால என்ன இருக்கும் 5 × 5/8 பண்ணியிருப்பாங்க. இந்த 5 பண்ண வேண்டியது 5/8 ஆயிடுச்சு. அதே மாதிரி 4 ஒர்க் பண்ண வேண்டிய இடத்துல வந்து 3/5 ஒர்க் தான் நடந்திருக்கு. ஓகேவா. இந்த 2 ஒர்க்கு சேர்ந்தாதான் என்ன இருந்திருக்கும் 13 ஒர்க் அப்படின்னு வந்துருக்குமா. அப்போ இங்கே என்ன ஒரு 25/8 + 12/5 = 13. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 125 + 96/40 = 13. இப்போ இது வந்து 221/40 = 13. இப்போ 13th டேபிளில் கேன்சல் பண்ணால் 1 7 டைம்ஸ். இப்போ 17/40 வருது. இது வந்து டீயோட வேல்யூ. இப்போ t = எழுதுனா என்ன வரும் 40/17 இருக்கும். ஓகே. இப்போ 17 டேபிளில் 2 டைம்ஸ் வந்து 34, ரிமைனிங் 6. அப்போ 6/17 மினிட்ஸில் டோட்டல் ஒர்க் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக இருக்கும். ஓகேவா. ஓகே. இந்த சம்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது சம் டவுட் இருந்து அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறது கொடுக்குறேன். ஓகே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.